டாக்குமெண்ட்லாம் இங்கே கொண்டே கொடுத்துரு. சரிங்க சார். வணக்கம் சார். ம், சார் ஸ்டேஷன் என்ன வர சொல்லி ஃபோன் வந்துச்சு. யார் பண்ணது? தெரில சார், ஸ்டேஷன் மட்டும்தான் சொன்னாங்க. என்ன விஷயம்? சார் உங்களுக்கு தான் தெரியும்ல, என் ஒர்க் ஷாப்பில் வண்டி காணாமல் போய் ம், அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து கண்டுபிடிச்சிதே. சரி சரி, இப்போ ஐயாவை பாரு. ஓகே சார். அந்த அக்யூஸ்ட் மேட்டர் என்னையாச்சு? சார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். அது என்னன்னு சீக்கிரமா விசாரிச்சு முடி. ஓகே சார், பார்த்து சொல்கிறேன் சார். ஓகே. வணக்கம் சார். ஆ, வர சொன்னீங்களா சார்? லோக்கல் ஏரியால இருந்தாலும் நீங்களும் வர வர ரொம்ப விவரமா தாண்டா இருக்கீங்க. 4 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லையே சார். கையெழுத்து போட தெரியுமா? 10,000 வரைக்கும் பச்சிருங்க சார். எங்கே சார் போடணும்? இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. சாவி எடுத்துட்டு போ. ஏய், என்ன சார்? இனிமேலாவது எந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும், புரியுதா? சரிங்க சார். சொல்லியா? சார், அந்த பையன் சாவி வாங்கிட்டு போறான் சார். நீ எதுக்கியா கொடுத்த? சார், அவன் பொண்டாட்டி ரொம்ப உஷார் சார். வக்கீல வச்சு கோர்ட்ல ஆர்டர் வாங்கி அது மூலியமா வாங்கிட்டான் சார். என்னால ஒன்னும் பண்ண முடியல சார். சரி சரி, நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். சார், சொல்லியா? அந்த பையன் போற ஸ்பீட பார்த்தா நாளைக்கே செட்டை ஓபன் பண்ணிடுவான் போல இருக்கு சார். கோர்ட்ல ஆர்டர் மட்டும் தான் நீ வாங்க முடியும் மலர். ஆனா அந்த மெக்கானிக் பைய ஷெட்டை திறக்க நான் தான் தீர்ப்பு எழுதணும். மலரு, இப்போ பாண்டி ஹாப்பி. என்னன்னு சொன்னா மலரும் ஹாப்பி. இங்க பாத்தியா? ஏய், இது நம்ம ஒர்க் ஷாப் சாவி தானே? ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு பெட்டர் மாஸ் லைட் வாடகைக்கு போகுது. என்னையில இருந்துடா? நாளைக்கு. சூப்பர். பச்சைக்கிளி கிட்ட சொல்லிட்டியா? ஆமா, அவர் பெரிய ஆபீசரு. தாகரான் கூப்பிட்டா ஓடி வந்துட போறான். இனி சார் ரொம்ப பிஸி ஆயிடுவீங்க. மலரே, காத்தெல்லாம் 6 மணிலாம் என்ன டீ போட்டு எழுப்பிடணும். பாரா. அப்புறம் 8 மணிக்கெல்லாம் நாஸ்தா குத்துடணும். அதுவும் சூடா குடுக்கணும். கரீட்டா 1 மணிக்கு நீயே ஒர்க் ஷாப்புக்கு சுட சுட மீன் குழம்பு சோறு எடுத்தாந்துடணும். விட்டா அப்படியே ஊட்டி விட சொல்லுவியோ? அது ஓ வசதி. எனக்கு ஓகேதான். சரி, அப்படி மேல மேல சொல்லு. ராத்திரி லைட்டா ரசமும் தொட்டுக்க எறாவும் கருவாடம் தான் போதும். ஓ, அந்த மேல. இன்னும் வேற ஏதாச்சும் இருக்கா? நாள் முழுக்க வேலை பார்த்து மாமா டயர்டா இருப்பான்ல, அதுக்கு லைட்டா கால் கீழ அமுக்கி விட்டா தூக்கம் அதுவா வந்துரும். இந்த வெத்தலை எல்லாம் மடிச்சு சுண்ணாம்பு தடவி கொடுக்கறதெல்லாம் வேண்டாமா? ஆமால, இருந்தா நல்லதா இருக்கும். சொல்லுவடா சொல்லுவ. சுண்ணாம்பு எடுத்து மூஞ்செல்லாம் பூசி விட்டா சரியாயிடும். உன் கையால சுண்ணாம்புன்னா மிளகா பொடி பூசினாலே எனக்கு ஐஸ்கிரீம் பூசின மாதிரி சும்மா ஜில்லு ஜில்லு தான் இருக்கும். ஐயோ, இந்த மாதிரி பேசி பேசி என்ன அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணிட்ட நீ.
டேய் டேய் என்னடா ஏண்டா அக்கம் பக்கத்துல கூடுறது தெரியாதா? மொட்டை மாடல ரொமான்ஸ் பண்ணினுக்குற என்ன? இந்தடா அம்மா. இந்த ரொம்ப நாளா வீட்லயே குந்தினுக்குறியா? சீக்கிரம் கடை திறக்கணும்னு வேண்டின்னு வந்துக்கிறேன். மோ நீ தான் வேணும் வந்தியா? ஆ மோ சூப்பர் மானி. இருடா. என்னடா அத்தை, பாண்டி நாளைக்கு ஒர்க் ஷாப் மறுபடியும் திறக்க போறானா? அது அம்மா எப்படிமா? சேசல்ல இருந்து கூப்பிட்டு சாவியை குத்துட்டாங்கப்பா. ஐயோ இத்தா. யா. ஐயோ நான் கூப்பிட்ட சாமி என்ன கை உள்ளடா. ஆமா. டேய் பாண்டி, ஆ. கடைய திறந்து ஒழுங்கா வேலை பாத்துக்கணும் சரிதானா? எந்த வம்பு தும்புக்கும் போய் கூடாது. ஒழுங்கா இருக்கணும் அதெல்லாம் போக சரியா? மாட்டேன். அதெல்லாம் போக மாட்டேன். மலர்கண்ணு, இனிமேலைக்கு நீதான் இவனை பொறுப்பான ஆளாக்கி விடணும் சரிதானா? சரி அத்தை. உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்து ஜாக்கிரதை என்ன? போடா கீழே. அதெல்லாம் இருப்போமா. வரபா. என் வீட்டு கல்யாணத்துல குடும்பத்தோட கூலி வேலை செய்ய வந்துட்டு புருஷனும் பொண்டாட்டியும் கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துட்டீங்கல்ல, அதை நான் வாயை முடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்ல. இன்னைக்கு உங்களை திருப்பி அடிக்கிறதுல இனி வாழ்க்கையில் தனிகாச்சல்ன்ற பேரை கேட்டாலே உங்கள் 2 பேருக்கும் பேச்சே வரக்கூடாது. டேய் சார், அதை ஏடுறா. மொத்தத்தையும் ஊத்துறா. சார் நல்லா யோசிச்சு தான் சரிங்களா சார்? என்னடா ஏதாவது ஒன்றுனா ஏரியாக்காரங்களாம் ஒன்று கூட்டிடுவாங்க சார். ரிஸ்க் எடுக்காதீங்க சார். நான் பார்க்காத ரிஸ்கா? கொண்டு போய் ஊத்துறா. யாரோ கதவு தட்டுறாங்க, ஏந்திரியா? கதவு தட்டுறாங்கடா. யாரு? என்னமாச்சு? இன்னும் தெரியலடா, எல்லாம் கதவு தட்டி நிக்கிறாங்க. இன்னும் கேளு. சீக்கிரம் கதவு திறங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க. மெக்கானிக் செட்டில் தீ பிடிச்சி எரியுது. ஐயோ, என்ன சொல்றீங்க? போ போ போ, சீக்கிரம் வாங்க. ஐயோ
ஐயோ என் மெக்கானிக் ஷெட் போச்சு மா மா பாருமா மா போச்சுமா என் கடை போச்சுமா ஐயோ எரிஞ்சு போச்சு என் கடை எரிஞ்சு போச்சு என் கடை போச்சு டேய் எவன்டா அது மாதிரி பண்ணுது டேய் கடை போச்சுடா என் கடை எரிஞ்சு போச்சுடா பாருங்கடா டேய் போச்சுடா என் கடை போச்சுடா கடை இந்த மாதிரி பண்ணிட்டாருங்களே பாண்டி ஐயோ வேற ஊழிடா ஐயோ கடைய பாரியா ஐயோ எரித்தாளுங்களே இந்த ஐயோ என் புள்ள சம்சமா இப்படி போயிடுச்சு ஐயோ இப்படி போட்டாளுங்களே போச்சுமா பாண்டி யோ பாண்டி உன் கடை தானா தீப்பிடிச்சு எரியலடா என்னடா சொல்ற ஆமா பாண்டி அன்னைக்கு உன் மெக்கானிக் ஷெட்ல இருந்து பைக்கை திருடிட்டு போனா பாரு அந்த பெரிய மனுஷன் அவன் தான் கொளுத்திட்டு போனா அதை நான் கண்ணால பார்த்தேன்டா பாண்டி பாண்டி அந்த நாசமா போனவன விடாதடா டேய் நம்ம கடைய நாசமாக்குறவன விடாத டேய் போய் கத்தி எடுத்து வாங்கடா வாங்கடா வாங்க ஐயோ யா புள்ள நாசமாக்கிட்டானே அவன சும்மா விட கூடாதுடா நம்ம மெக்கானிக் செட் எப்படி பத்திக்கிட்டு எரியுதோ அதே மாதிரி அவன் வீடு பத்திக்கிட்டு எரியணும்டா நீ சொன்னது சரிதான்ப்பா பண்ண மாதிரி நம்மளும் பண்ணுப்பா ஏய் எல்லாம் கிளம்புடா வாடா வாங்க எல்லாம் வண்டி டேய் பாண்டி இத புடிடா புடி டேய் பாண்டி நீ 10 மாசம் என் வயித்துல இருந்தது உண்மையா இருந்தா இன்னைக்கு விடியறதுக்குள்ள அவன் பணமாவணும் நம்ம கடை இப்படி எரியுதடா இந்த பாத்திய வயிறு எரியுதுடா நல்லதம்மா அவனை போட்டா தான் அடங்கும் போ போய் சின்ன தாய் மவன் நிரூபிடா போடா போ டேய் நாடா அவன போலாமா வா மலரே அவனை விட்ட மூட மாட்டேன் என்ன மலரே நீ சும்மாவே நின்னுற நான் ஒண்ணு சொல்லவே மாட்டேங்கிற கடைய பாத்தியா நீ கடைய பாத்தியா அவனை போட்டு வர அவனை போட்டதை ஆத்திர தீரும் மலரே நான் கிளம்புறேன் மலரே என்னடா சொல்லணும் என்ன சொல்லணும் அந்த தடைய செலுத்த போண்டு மலரே அவனை விட்ட மூட கூடாது அத்தை சொன்ன மாதிரி நீதான் பெரிய தௌலத்தாச்சே போய் போடு போ போய் போடு போ போடா ஆமா மலரே அவனை செஞ்சாகணும் அதுக்கப்புறம் என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ சொல்லு சொல்டா என்ன பண்ணுவ சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போவியா இல்ல தப்பிச்சு வெளியே ஓடுவியா நீ ஜெயிலுக்கு போனா நாங்க உன்னை மனு போட்டு வந்து பார்க்கணும் நீ தப்பிச்சு எங்கயாச்சும் போனேன்னு வச்சுக்கோயேன் உன்னை பிடிக்கிற வரைக்கும் போலீஸ் எங்களை உள்ள வச்சிருக்கோம் இது ரெண்டுல என்ன பண்றதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ சொல்லு அப்ப அவனை சும்மா விட்ட சொல்றியா நான் உன்னை எதுவுமே சொல்லேப்பா சொல்லலையே போ போப்பா போய் வெட்டிட்டு தௌலத்தா நீ ஜெயிலுக்கு போ சரியா 7 வருஷம் கழிச்சு நீ திரும்பி வருவல்ல பெரிய தாதாவா வருவ இந்த ஏரியாவே உன்னை பார்த்து அப்படியே நடுங்கும் அது வரைக்கும் நாங்கெல்லாம் கொலைகார வீட்டுக்காரங்கன்னு கௌரவத்துல தலை நிமிர்ந்து இருக்கோம் சரியா என்ன சரியா அத்தை உங்க கோவத்துல தப்பே கிடையாது ஆனா அதுக்காக அவன் கையில அருவா எடுத்து கொடுத்தீங்க பாருங்க அதுதான் தப்பு அப்போ அவனை ஏதோ செய்யவனாங்கிறியா அந்த அருவாளை முதல்ல கீழே போடு திரும்ப என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்றேன் டேய் பாண்டி அத அப்படி குடுறா குடு
சின்ன இத பாரு, இனி அவன் அளவுக்கு இறங்கி போய் திருப்பி அடிக்கிறது நம்ம வேலை கிடையாது. அதுக்கு முன்னால இன்னைக்கு நமக்கு நம்ம சொந்த கால்ல நின்னு பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குடா. நம்மளதான் எதுவுமே பண்ண விட மாட்டேன்றானே. இங்க பாரு, அவனை எப்பவும் போல என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன் பாண்டி. நீ அவனை திருப்பி அடிக்க போற ஒவ்வொரு அடியும் என்னோட வளர்ச்சியா தான் இருக்கணும், சரியா? வேற எதுவாவும் இருக்க கூடாது. நம்மளுக்கு ஒரு ஒர்க் ஷாப் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லன்னு நினைச்சுப்போம். இங்க பாரு, இங்க பாரு. நாளையில இருந்து அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிப்போம்டா. மலர் சொல்றதா சரி. மலர் சொல்றதா சரி. மலர் சொல்றதா சரி. மலர் சொல்றதா சரி. மலர் சொல்ற மாதிரி செஞ்சிருவோம்ப்பா. அதுதான் சரியா சொல்லுங்க. இத பாரு, ஆத்திரத்துல ஒரு நொடி யோசிக்காம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எப்பவுமே நம்மள ஆபத்துல கொண்டு போய் விட்டுறோம்டா. நீ கோவப்படாம இருப்பாண்டி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் போங்க, தயவு செஞ்சு எல்லாரும் போறீங்களா? போங்கன்னு சொல்றேன்ல. சரி போங்கப்பா, பாத்துக்கலாம் போங்க. கிளம்புங்க முதல்ல. டேய் பாண்டி, அது சொன்னா சரியா தான் இருக்கும். டேய் பாண்டி, உனக்கு நான் இருக்கேன்டா. எப்படி மலரு பாண்டி, டேய், நான் தான் சொல்றேன்ல பாண்டி, இன்னொரு நிமிஷம் பாருடா. நான் உனக்கு இருக்கேன், நான் உன்னை அப்படி விட்டுருவேனா? முதல்ல அழாதடா. அதான் மலர் சொல்லுதுல்ல, அழுவாத பாண்டி. வா போலாம், வா. பாண்டி பாத்துக்கலாம், வாடா. வாடா வா வா வா. வா. அழாத. வாடா வா. அப்படி நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? என்னடா பண்ண? எதுக்குடா என் மெக்கானிக் ஷெட்டை எரிச்ச? தப்புதான் பாண்டி, தப்புதான் பாண்டி, என்ன மன்னிச்சிரு பாண்டி. இத்தனை வாட்டி தப்பு தப்புன்னு சொல்ல தெரியுதுல, என் கடைக்கு நெருப்பு வைக்கும் போது உனக்கு தெரியலையா? ஐயோ பாண்டி, கோவத்துல ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன விட்டுரு பாண்டி. நான் புள்ள குட்டிக்காரன் பாண்டி. அப்போ எங்களுக்கு மட்டும் குடும்பம் கொண்டாட்டி பிள்ளைங்க யாருமே கிடையாதா? காசு இல்லனா அனாதைங்களடா? என் சொத்து மொத்தத்தையும் உனக்கு எழுதி தந்துடுற பாண்டி, என்ன விட்டு பாண்டி, ப்ளீஸ் விட்டு பாண்டி. சாவும் போது கூட உனக்கு அந்த பணக்கார திமிரு போலலடா. வேணா பாண்டி. சாவுடா பாண்டி. மலரி, மலரி என்னாச்சு?